ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ எல்லாருமே இந்த வருஷம் +2 எக்ஸாம் எழுதிருப்பீங்க. நெக்ஸ்ட் நீட் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் என்னன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எம்பிபிஎஸ் மெடிக்கலில் போகிறதுல தான் நிறைய பேருக்கு நிறைய மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எப்படி போகிறது அப்படின்னு தெரியலன்ற மாதிரி இருக்கும். நிறைய இந்த பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஆனாலும் நிறைய பேருக்கு ஒரு கிளியரன்ஸ் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் என்ன மாதிரி பண்ணலாம், ஸோ அப்ராடில் பண்ணால் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை இந்தியாவில் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குமா, நெக்ஸ்ட் என்ன மாதிரிலாம் பண்ணான்றதை நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலி எம்பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்லா படிச்சு நீட்டில் நல்லா மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் இந்தியாவிலே கவர்மெண்ட் காலேஜில் போகிறது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக பெஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நீட் மார்க் கம்மியாயிடுச்சு சார், எனக்கு கவர்மெண்ட் கட் ஆஃப் இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் போங்க. செல்ஃப் ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 to 5 lakhs ஃபீஸ், இல்லை மேக்ஸிமம் ஒரு 7-8 lakhs ஃபீஸ் வரும். ஸோ உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 8 lakhs ஃபீஸ் வரும். ஸோ இதில் பிளான் பண்ணலாம். நீங்கள் தமிழ்நாடாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ப்ளஸ் அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் ரெண்டு பிளான் பண்ணலாம். இல்லைங்க சார் எனக்கு அதோட மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஓகே ஃபீஸ் பிரச்சனை இல்லை, இயர்லி நான் ஒரு 15 to 20 lakhs வரைக்கும் ஃபீஸ் பே பண்ண ரெடி அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்லையோ இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிலையோ அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டீம்ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25 lakhs வந்துடும். மேனேஜ்மெண்ட் சீட்ல 20 lakhs வரைக்கும் வித் ஹாஸ்டலோட ஃபீஸ் எவ்ரி இயர் வரும். இந்த ரெண்டு பிளானை நீங்கள் வச்சுக்கலாம். சார் இல்லைங்க சார் எங்களுக்கு அவ்வளோ பட்ஜெட் அஃபோர்டபுள்னா உங்களுக்கு அதை தவிர்த்து நிறைய கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பிடிஎஸ் பண்ணலாம், டென்டல் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு 4 lakhs ஃபீஸ்க்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும். அப்புறம் ஹோமியோபதி பண்ணலாம், இல்லை ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி இந்த மாதிரி பண்ணலாம். இது உங்களுக்கு ஃபீஸ் ஒரு 2 lakhsலேயே முடிஞ்சிடும். இது உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா மெடிக்கலே நிறைய கோர்சஸ் இருக்குது. நர்சிங்கோ சரி, பிஃபார்மோ சரி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு மெடிக்கல் பண்ண ஒரு ட்ரீம் இருக்கு. பட் ஆனால் அதுக்கான இப்போ நீட் இருக்கிறதுனால நிறைய பேர் அதனால பண்ண முடியல. அதனால நீங்கள் ஒரு ஹுரி பண்ணுறதோ அப்செட் ஆகுறதோ வேணாம். ஆக்சுவலி மெடிக்கல் நிறைய கோர்சஸ் இருக்கு. எம்பிபிஎஸ் மட்டும் தான் மெடிக்கல் கிடையாது, அதாவது நிறைய மெடிக்கல் கோர்சஸ்க்கு அப்படி பிளான் பண்ணலாம். நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்குறீங்க சார் அப்ராட் போகலாமா. அதில் ஆக்சுவலி இந்த அப்ராட்ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம இந்தியா தான் எப்பவுமே எம்பிபிஎஸ் நம்ம சொல்றது. ரெண்டாவது ஆப்ஷன் உங்களுக்கு ஓகே சார் எனக்கு எம்பிபிஎஸ் தான் படிச்சாகணும், மெடிக்கல்ல வேற எந்த கோர்சஸும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு மெயினே எம்பிபிஎஸ் மட்டும்தான் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அப்ராட் போகலாம். ஸோ அப்ராட்லயும் பார்த்தா நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் ஆனால் அப்ராட் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நிறைய அந்த அளவுக்கு நம்ம இந்தியா அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் அப்ராட்ல கிடையாது. அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டைஸ் இருக்கிற கண்ட்ரியில் நீங்க எம்பிபிஎஸ் பண்றப்போ ஃபீஸ் உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும். நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ரொமோஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸே ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய அங்கே படிச்சுட்டு நாங்கள் அங்கேயே இது பண்ணுறோம். ஆக்சுவலி அப்ராட் நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் ஒரு இங்கே ஒரு 5.5 years படிக்கிறீங்கன்னா நீங்கள் அப்ராட்ல மொத்தம் முடிச்சுட்டு ஒரு 6 to 7 years ஆகிடும். ஏன் சார் 6 to 7 yearsனா நீங்கள் அங்கே முடிச்சுட்டு இங்கே 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நீங்கள் எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே இதெல்லாம் எனக்கு ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அப்ராட்ல பண்ணலாம். சேம் டைம் அப்ராடுக்கும் நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ், நீங்கள் நீங்களா எஃபர்ட் எடுத்து நீங்கள் தான் படிக்கணும், நீங்களா தான் எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு இந்தியாவில் இருக்க மாதிரி ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. சேம் டைம் நீங்கள் லைவ் பேஷண்ட்டும் ஒரு ஹாஸ்பிட்டலான பேஷண்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. அப்ராட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஒரு லேப் மாதிரி தான், லைக் எல்லாமே லேப்ல தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சில கண்ட்ரில் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் இருக்காது, ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்காது. நீங்கள் எஃபர்ட் எடுத்து படித்தா மட்டும்தான் அவங்களால பண்ண முடியுமே கண்டி, லைக் இங்கே இருக்கிற மாதிரி இருக்காது. அது நீங்கள் பார்த்து இது பண்ணிங்க. நெக்ஸ்ட் அட்மிஷன்ஸ் போடுறப்ப கொஞ்சம் பார்த்து அட்மிஷன்ஸ் போடுங்க. நிறைய பேர் ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். லைக் நாங்களும் அப்ராட் அட்மிஷன் ப்ரொமோஷன் மட்டும் இல்லை நாங்கள் சொல்லலை. பட் ஆனால் நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா, ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம இந்தியாவில் நீங்கள் எப்படி ஒரு காலேஜ் எது பெஸ்ட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் அப்ராட்லையும் அந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கா, லைக் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ படிச்சுட்டு இங்கே எஃப்எம்ஜி கிளியர் பண்ணுறாங்க நீங்கள் கூகுளில் பாருங்கள். அவங்க சொல்கிறத யோசிக்காது. கூகுளில் எஃப்எம்ஜி ரேட், பாசிங் ரேட் எது அதிகமாக இருக்கோ அந்த காலேஜை ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் காலேஜ் ஸ்ட்ரிக்டாக இருக்கான்னு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த காலேஜில் படித்தா நம்மளுக்கு ஃபியூச்சர் இருக்குமா, அங்கேருந்து படிச்சுட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நிறைய பேர் நீங்கள் சொல்லியிருப்பாங்க நாங்கள் அப்ராட்லேயே படிச்சுட்டு அப்ராட்லேயே அதே காலேஜில் ஒர்க் பண்ணுறோம். பட் அது எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் கிடையாது. அப்ராட்ல படிக்கிறது மட்டும்தான். நம்ம இந்தியாவில் எஃப்எம்ஜி பாஸ் பண்ணி இங்கே ஒர்க் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் இது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு டாக்டர் ஆகணும் கனவோட தான் போகிறோம். பட் ஆனால் அந்த கனவு நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறது ரொம்பவே உழைக்க வேண்டியது இருக்குது. நம்ம 6 to 7 years சாக்ரிஃபைஸ் பண்ணி இதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணுங்க. திருப்பி அப்ராட்ல போய் நிறைய பேர் மாற்றுறது என்னன்னா ஃபீஸ் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒரு ப்ராப்பர் இது இல்லாமல் நம்ம போய் ஜாயின் பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்குன்னு மட்டும் போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. கரெக்டான காலேஜஸ் இருக்கா, கரெக்டான ஒரு இது இருக்கான்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க நம்பாதீங்க. ஏன்னா ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்மிஷன் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு 200% டைம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்கும்.
உங்களுக்கு வந்து இந்தியாவில் எந்த ஆப்ஷனும் இல்லை, நீங்கள் எம்பிபிஎஸ் தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தேர்ட் ஆப்ஷனாக வேணால் நீங்கள் அப்ராட் வச்சுக்கலாம். ஆனால் அப்ராடில் நிறைய விஷயம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு ஒரு வழி இல்லை, எம்பிபிஎஸ் படித்தாலும் நீங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் படித்தா மட்டும்தான் அங்கே டிகிரி வாங்க முடியும். அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றவங்க சொல்கிறது எதுவுமே பிலீவ் பண்ணாதீங்க. நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது அப்ராடில். அது மாதிரி கண்ட்ரி சூஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு கண்ட்ரி பார்த்து சூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சில கண்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணுங்க. அந்த இப்போ ஒரு சில கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ ஃபீஸாக இருக்கும். ஸ்டூடெண்ட் வந்து அங்கே ஈஸியாக அவங்களே பாஸ் பண்ணிடுறாங்க. நிறைய வந்து அங்கே வந்து ப்ராப்ளம் இருக்காங்க. அட்டனன்ஸ் மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக கிடையாது. அவங்க வந்து எஃப்எம்சி கிளியர் பண்ணுறதில்ல. அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு அங்கேயே இருக்கிற மாதிரி செட்டில் ஆயிடுறாங்க. இங்கே வர்றதில்லை. அப்படியே அட்மிஷன் ஒரு ப்ரொமோட் பண்ணுற அட்மிஷன் கவுன்சிலர் ஆயிடுறாங்க. ஸோ இது எல்லாமே தவிர்க்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும், மோஸ்ட்லி மார்க்கெட்டிங்கை நம்பாதீங்க. நம்ம ஒரு எப்பவுமே சொல்றதா, எது ஒரு விஷயம் நிறைய மார்க்கெட் பண்றாங்களோ அது வந்து அங்க வந்து அந்த அளவுக்கு அங்க ஒர்த் இல்லைன்றது அர்த்தம் தான். ஸோ இங்க வந்து நம்ம எப்படி ஒரு இந்தியாவில் ஒரு பெஸ்ட் காலேஜ் எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி நீங்க வந்து அப்ராட்லயே ஒரு பெஸ்ட் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் பாருங்க. அந்த கண்ட்ரியோட வந்து என்ன ஸ்டாண்டர்டைஸ் பாருங்க. அப்புறம் அதில் ஒரு பெஸ்ட் காலேஜ் பாருங்க. ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். நீங்க இந்தியாவில் படிக்கிறப்ப சில மைனஸஸ் இருக்கும், ஆனால் அப்ராட்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. உங்க கேரியர் சூஸ் பண்றப்ப யோசிச்சு சூஸ் பண்ணுங்க. அது மாதிரி வந்து பேரண்ட்ஸ்க்கு சொல்ற அட்வைஸ், நீங்க ஸ்டூடெண்ட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண தேவையில்ல. அவங்களுக்கு என்ன இருக்கோ அது மாதிரி நம்ம, ஏன்னா நிறைய பேர் ஒரு 4 to 3 years நீட் ரிப்பீட் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ அதனால வந்து நீங்க அதே மாதிரி அப்ரோட் அமிச்சாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதை பிளான் பண்ணி நீங்க பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு எம்பிபிஎஸ் அப்ரோட் பத்தி ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லை லோக்கல் எம்பிபிஎஸ் ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.